ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கேட் அண்ட் கவ் போஸ்டர்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸோட நம்ம பார்க்கலாம். இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெல்விக் ரீஜன்ஸ், இந்த நீ இஷ்யூ இருக்கிறவங்க ரொம்ப பண்ண வேண்டாம். எல்லாம் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு பில்லோ போட்டுட்டு அழகா நீங்க பொறுமையா 2-3 பில்லோ போட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் தெரியாது, அந்த ஒரு ஹார்ட்னஸ் தெரியாது. ஸோ இதை வச்சுட்டு கேட் அண்ட் கவ் போஸ் எல்லாம் கையை அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போ ரைட் கையை காலை அப்படி வைக்கும் போது லெஃப்ட் காலை பின்னாடி வைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அகெயின் இந்த அப்போசிட் கால், லெஃப்ட் கால் வரும்போது ரைட் கால் இங்க வரும். நெக்ஸ்ட் இந்த கால் வரும்போது இப்படி தொடுங்க. அதே மாதிரி ரைட்டை தூக்கும் போது லெஃப்டை தொடுங்க. தென் காலை இது தொடும் போது இப்படி யூஸ் பண்ணும். தென் சைல்டு போஸ்ல கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு நிறைய ரிப்பீட்டேஷன் பொறுமையா செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு லோவர் போர்ஷன் பாகம் எல்லாமே ஃபேட், பெல்லி ஃபேட், அப்டமெண்ட்ல எல்லாம் உங்களுக்கு குறையும் போது உங்களுக்கு எப்பயுமே கோர் மசில்ஸாவது டைட்டன் பண்ணிக்குவாங்க. பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் உடம்புல. இது பொறுமையா செய்யறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். தேங்க்யூ.